தோட்டத்தில் விளைந்திருந்த காய்களையும் கனிகளையும் கிழங்குகளையும் வயிறாரத் தின்று வாழ்ந்து கொண்டிருந்தது ஒரு முயல். ஆனால் அதன் மனதில் ஒரு கவலை. அதற்கு காரணம், அந்த முயல் வாழும் காட்டினை பல்லாண்டு காலமாக ஆட்சி செய்து வரும் புலி. புலிக்கு கிடைக்கும் மரியாதை தனக்கும் கிடைக்க வேண்டும் என முயல் விரும்பியது. புலியை விட தானே சிறந்தவன் என்று புலிக்கும் அந்த காட்டில் உள்ள மற்ற விலங்குகளுக்கும் நிரூபிக்க வேண்டும் என முயல் நினைத்து சிந்தித்து செயல்படத் தொடங்கியது. நல்ல செழிப்பான தோட்டம், சுவையான கேரட், எண்ணெய் இனிமை, சுவைக்க சுவைக்க நாவில் நீர் ஊறுகிறது. இந்த காட்டில் உள்ள புலி நம் முன்னோர்களை அடித்து சாப்பிட்டதைப் போல என்னையும் ஒரு நாள் கொன்று தின்று விடுமோ? இதுவே எனக்கு பெரிய கவலையாக இருக்கிறது. வாழ்நாள் முழுவதும் இந்த புலிக்கு பயந்து கொண்டே இருக்க முடியாது. ஒரு திட்டம் தீட்டி பார்ப்போம். அதில் தோற்றால் வீர மரணம் அடைவோம். ஏய் முயலே, உனக்கு எவ்வளவு தைரியம்! இதுவரை என்னை கண்டால் பயந்து ஓட்டம் எடுப்பாய். இப்போது தைரியமாக என் முன் அமர்ந்திருக்கிறாயே, உன்னை... ஓடினேனா? நானா? உன்னை கண்டா? உனக்கு செய்தியே தெரியாதா? உனக்கு எங்கே தெரிய போகிறது? இங்கே கூட்டம் நடந்த போது நீதான் அப்பாவி விலங்குகளை வேட்டையாடி கொண்டிருந்தாயே. என்னது? கூட்டம் நடந்ததா? நீ இந்த காட்டின் அரசனாக இனிமேலும் நீடிக்க கூடாது என்று எல்லா விலங்குகளும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றின. நான் அரசனாக நீடிக்க கூடாதா? அப்படியென்றால் வேறு யார் அரசனாக இருப்பது? இந்த காட்டிலேயே பயங்கரமான மூர்க்கமான விலங்காகிய என்னைத்தான் அரசனாக தேர்ந்தெடுத்தன. பலமற்ற சிறிய மென்மையான நீ இந்த காட்டிற்கு அரசனா? உன் முதுகில் என்னை ஏற்றிக் கொண்டு செல். இந்த காட்டு விலங்குகள் எல்லாம் என்னை கண்டு பயப்படுவதை நிரூபித்து காட்டுகிறேன். சரி, வா போகலாம். நட. இந்த முயல் எப்படி புலியின் மேல் அமர்ந்து வருகிறது? எல்லா விலங்குகளும் பயப்படுகின்றனவே. முயல் கொடிய விலங்காகத்தான் இருக்குமோ? முயல் அரசே, நான் உங்களை தவறாக பேசியிருந்தால் மன்னித்து விடுங்கள். இப்போது இந்த காட்டுக்கு அரசன் யார்? நீங்கள்தான். சத்தமாகச் சொல். தாங்கள்தான் இந்த காட்டின் அரசர்.